ரேடியோ ஊட்டி எஃப்எம் 101.8 பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இன்றைய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிகழ்ச்சியில் மேடம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க மேடம். வணக்கம், நான் ஸ்வாதி பிரியா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட். எங்கள் கோயம்புத்தூரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எஸ், திஸ் இஸ் மை இன்ட்ரடக்ஷன். மேடம், நீங்கள் வந்து இந்த சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து எப்படி இதை வந்து மக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கான பயணம் வந்து ஒரு 13 வருஷ ட்ராவல். ஸோ எனக்கு வந்து எம்எஸ்சி படிக்கிற காலத்துலேருந்தே இந்த சப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு ஆர்வம் அதிகம். அண்ட் நான் எம்எஸ்சி படிக்கிற செகண்ட் இயர்லேருந்தே நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சென்ஸ் வந்து லைக் பார்ட் டைம் ஒர்க் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். வேலை கற்றுக்கணும் அப்படின்ற காரணத்தினால பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவேன். என் ஹெச்ஓடி கீழேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி வந்தது தான். ஸோ இது படிக்க படிக்க இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இது ரிலேட்டடாக வந்து தெரிய வரும்போது ஆர்வம் வந்து அதிகமாகுது. ஸோ ஏதோ ஒரு பிரயோஜனமாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இது மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது நீங்களா செல்ஃப் இன்ட்ரெஸ்டடா இந்த கோர்ஸை நீங்க பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட இதுல வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மோட்டோவும் இருக்கு இல்லைங்களா? டெஃபினட்டா மேடம். ஆமாம், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஓட தான் இந்த சப்ஜெக்டை நான் சூஸ் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு இதில் வந்து ஒரு பேஷன், ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துட்டு தான் இருக்கு. சரி மேடம், பொதுவாகவே இந்த சைக்காலஜிக்கல் இந்த இதனால அஃபெக்ட் ஆகுறவங்க என்ன அவங்க லூஸ் ஆகுறாங்க, அதுல இருந்து அவங்க எப்படி வந்து ரெக்கவர் ஆகி வரலாம், அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ஜென்ரலி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுது அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்க வந்து என்ன நினைப்பாங்க, அதாவது வந்து நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிளில் இல்லை பக்கத்து வீட்டில் நம்ம ஃபேமிலிலேயே என்ன நினைப்பாங்க அப்படின்ற ரீசன்ஸ்னாலே வந்து வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு எப்படி ஒரு தலைவலியோ ஒரு ஜுரமோ வந்தால் நம்ம ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்க்குறோமோ, அந்த மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிஸ்டையும் வந்து நம்ம பார்க்குறது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஒரு அளவுக்கு மீறி போகுது, நம்மளுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னும் போது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறது எந்த விதத்துலையும் வந்து தவறு கிடையாது. அந்த ஸ்டிக்மாவை தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ இதில் வந்து வரவங்களுக்கு அதுக்கான அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஓகே மேடம், நீங்க இந்த கவுன்சிலரா இருந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் அது ஷேர் பண்ணுங்க. கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் ஒரு ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டராக தான் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட எம்எஸ்சிக்கு அப்புறம் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் பியூர்லி ஃபார் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரீஹாபிலிட்டேஷன் இந்த ஆல்கஹால் அப்யூஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இந்த மாதிரியான கேசஸ். அங்கே இன்பேஷண்ட் வார்டும் இருக்கும், அவுட் பேஷண்ட் கிளைண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ஜிஓ மூலமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், காலேஜஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், கார்ப்பரேட்டுக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோட கிளினிக்கும் வந்து சென்னையில் தொடங்கினேன் 2014. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் இப்போ வந்து கோயம்புத்தூரில் அதை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் ஆஃப்டர் மை மேரேஜ். ஓகே மேடம், இதாவது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பாப்புலேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில்ட்ரன் பாப்புலேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடலசன்ட் பாப்புலேஷன் தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து கப்பிள் கவுன்சிலிங் கேசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம்.
அண்ட் இது ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ், அதாவது மேஜர் இல்னஸ் இருக்கிறவங்க, இப்போ டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து காமனா இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு வந்து லைக் ஒரு பெரிய சிகிச்சை தேவைப்படுற அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு மைல்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மள காமன். பட் ஆனா அதை தவிர வந்து மருந்து குடுத்தாதான் சிலதெல்லாம் வந்து சரியாகும். அத வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அத பண்ணுவாங்க. ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டா நம்ம ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களோட நம்ம இன்டராக்ட் பண்றது, அவங்களுக்கு சில சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங்ஸ் எடுக்கிறது, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறது, அவங்க கேர் கிவர்ஸ்க்கு வந்து நம்ம சைக்கோ எஜுகேஷன், அதாவது அவங்க பிரச்சனை என்னன்றதை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்றது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்ட்ரனோட ஒர்க் பண்ணும்போது சில செக்ஷுவல் அபியூஸ் கேசஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் மன ரீதியா நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அதை வந்து எப்படி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்றதால சென்சிட்டிவா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க கேர் கிவர்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ கோஆப்ரேஷன் கிடைக்குது அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ரோக்ரஸ் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ கப்பல் கவுன்சிலிங் ரொம்ப அதிகமாக வருது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ காதலிக்கிறவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கு. அவங்களும் வந்து நம்மள அணுகுறாங்க. இந்த மாதிரி எங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, இதை நாங்க ரிப்பேர் பண்ணிக்க விரும்புறோம். அதை ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்க்குறேன். மற்றபடி திருமணமாய் குழந்தைங்களோட இருக்கிறவங்க வந்து பிரிவு நோக்கி அவங்க போறாங்கன்னும் போது அவங்கள வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன ரிப்பேர் ஒர்க் பண்ண முடியுமோ, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி வி வில் ட்ரை டு லைக் பாசிஃபை தெம். லைக் அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோம். பட் அதுல சிலது வந்து கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது கொஞ்சம் இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி. எஸ்பெஷலி இந்த ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, ரொம்ப நாளா ட்ரிங்க்ஸ்னால இல்லைன்னா வேற ஏதாவது ஹேபிட்ஸ்னால, கெட்ட பழக்கங்கள்னால அவங்களோட மனநிலை பாதிக்கப்படுறது, அவங்களுடைய மெமரி லாஸ் ஆகுது, அவங்களுக்கு வந்து நிறைய விதமான அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் இருந்து நிறைய பேர் வந்து தங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான கவுன்சிலிங் நீங்க கொடுக்குறீங்க மேடம்? அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படின்றது சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ்க்கு கீழே வருது. ஏன்னா வந்து அது ஜெனட்டிக் அப்படின்னு சொல்றாங்க சயின்ஸ் படி. அண்ட் அதனால வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஒரு டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து டீடாக்சிஃபை பண்ணுவாங்க, பிளட்ல இருந்து அந்த கெமிக்கலை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஸ்பெஷலைஸ் பண்ண ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கான சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் வந்து சில பேருக்கு வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை வெளியில் அனுப்பும்போது அவங்களுக்கு சில மருந்து மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம பார்க்குறோம், அவங்க தாலியை கூட வித்துட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்க, ஒய்ஃபு இந்த மாதிரி எல்லாருமே வந்து கஷ்டப்படும் போது இப்போ அவங்களுக்கா தோணணும், நம்ம இதை வந்து நிறுத்திடணும், நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு அவங்களுக்கா தோணுனாதான் அவங்க அந்த கோஆப்ரேஷனை கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த கேசஸில் அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க திருப்பி போனதுக்கப்புறம் அதே சூழலில் தான் பழகுறாங்க. சப்போஸ் அவங்க இருக்கிற அந்த காலனியில் வந்து எல்லாருமே இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஹேபிட் இருக்கு, 7 மணிக்கு மேலே குரூப்பாக குடிக்க போகிறாங்க அப்படின்னா இவங்க என்னதான் ஹாஸ்பிட்டல் போய் ரிஹாபிலிட்டேஷன் பண்ணிட்டு வந்தாலும் அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் மிங்கிள் ஆகும்போது அவங்களுக்கு அந்த டெம்டேஷனும் வாய்ப்பும் வந்து அதிகமாக ஆயிடுது. அதனால அவங்க போய் அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கும்போது நரம்பு ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஜாண்டிஸ், லிவர் அஃபெக்ட் ஆகும்.
லிவர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிருச்சு அப்படின்னா இன் சம் கேசஸ் அது டெத் வரைக்கும் கூட போயிடுது. ஸோ அதனால நம்ம பண்றத நம்ம பண்ணுவோம். அதை தாண்டி வந்து அவங்களுக்கா வந்து தோணினா இதை கண்டிப்பா வந்து இதுல இருந்து வெளியில வர முடியும். ஸோ இப்போ நம்ம அவங்க கிட்ட அதை புரிய வைக்க முடியும். பட் அது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது முக்கியம். எந்த கவுன்சிலிங் கேஸ் எடுத்துக்கிட்டாலுமே நம்மளோட எஃபர்ட்ஸை வந்து நம்ம போடுறோம். பட் அதே சமயம் கிளைண்ட் சைட்ல இருந்தும் கோஆப்ரேஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுங்க. சரிங்க மேடம். இப்ப இந்த மாதிரியான கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. குறிப்பா இந்த கவுன்சிலிங்ல வந்து மக்களுக்கு நீங்க சொல்ற அவேர்னஸ் என்ன? மக்களுக்கு சொல்ற அவேர்னஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் பேரிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கு. எனக்கு வந்து ஒரு 60% தான் ஒரு ஸ்ட்ரெஸ் பேரிங் கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கு மேல வந்து என்னால முடியல. இப்போ அது வேரியஸ் சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். அடிக்கடி நம்மளுக்கு தலைவலி வருதோ, இல்ல ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்து அழுகுறோம், அழுத்தத்தினால வந்து சண்டை போடுறோம், கோபம் வெளிக்காட்டுறோம், சரியா ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வீட்டு வேலைகள்ல வந்து ரெகுலரா யூஸ்வலா இருக்கிற மாதிரி இருக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை பார்க்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து அவங்க தே ஹாவ் டு டேக் தட் டெசிஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு உடல் ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு டாக்டர் அணுகுறோமோ, நம்மளுக்கு வந்து ஒரு மன அழுத்தமோ, ஒரு மன ரீதியான ஒரு குழப்பமோ இது மாதிரி இருக்கும்போது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை டெஃபினட்டா அணுகி வந்து அவங்க கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், தெரப்பி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் அவங்களால முடியவே இல்லை அப்படின்னும் போது தான் மெடிக்கல் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். மற்றபடி வந்து நிறைய கேசஸ்ல ஒரு அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லயே வந்து சரிப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவைன்னா வந்து நம்ம ஹெல்ப் எடுத்துக்கணும். அண்ட் பொதுவாக வந்து நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு, கவுன்சிலிங் அப்படின்னா அட்வைஸ் கிவிங் அப்படின்ட்டு. யார் வேணாலும் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் என்கிட்டயே வந்து நிறைய என்னோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்குன்னா, இப்போ அட்வைஸ் கிவிங்ன்றது யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பண்றாங்க, இல்லை நம்ம சொந்தக்காரங்க பண்ணுவாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர் பண்ணுவாங்க. பட் ஆனால் கவுன்சிலிங் அப்படின்றது அட்வைஸ் கிவிங் கிடையாது. இப்போ நம்ம கவுன்சிலிங் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய படிக்கிறோம். இப்போ நான் என்னோட எம்எஸ்சி, எம்ஃபில், டிப்ளமோ இன் சைக்கோ தெரப்பி, என் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன். பேப்பர் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. பட் ஸ்டில் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ரிசர்ச் இருக்கு. நிறைய சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இட்ஸ் ஒரிஜின் வந்து ஃப்ரம் ஜெர்மன். ஸோ இதுல நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து நம்மளுக்கு நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். ஸோ அந்த தியரிஸை பேஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணின அந்த தியரிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை வந்து ஒரு தெரப்பியோ வந்து பிளான் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ இது நம்ம படிச்சுட்டு கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் நாட் அட்வைஸ் கிவிங். ஸோ கவுன்சிலிங்ன்றது இட்ஸ் அ சயின்டிஃபிக் ப்ராசஸ் அண்ட் சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். ஸோ ஒரு கவுன்சிலிங் செஷன்ல அது ப்ரோக்ரஸ் ஆகுதுன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்னா, அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க சில கேசஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு செஷன்ல அவங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியும். பட் சில பேருக்கு ஃபாலோ அப் வர வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இன் திங்கிங், இல்லை ஃபீலிங், இல்லை பிஹேவியர், இந்த மூணுத்துல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபீட்பேக்கை அந்த கிளைண்ட்டே சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, இல்லை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சரிங்க மேடம். இந்த ஃபீல்டில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களோட பர்சனல் இதை நான் டார்கெட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னா, பர்பஸ்ஃபுல் லிவிங்ல வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். நம்ம வாழ்ந்தோம், முடிச்சிட்டோம், அந்த மாதிரி சாப்பிட்டோம், தூங்கணும், அந்த மாதிரி பணம் சம்பாதிச்சோம் அப்படின்றத தாண்டி
நம்மளால வந்து இப்போ ஒரு ஒரு சூசைடல் டெண்டன்சியோட ஒருத்தங்க வராங்க. பட் நம்ம வந்து அவங்களுக்கு அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட குடுத்து, நம்ம அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ குடுத்து, ஹோப் குடுக்குறோம். இதுக்கு மேலயும் வந்து லைஃப் இருக்கு. இதுக்கு மேல நீங்க இத பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது, அவங்க அவங்க மைண்ட மாத்திக்கும்போது, இல்ல அந்த மாரி கேஸ் மட்டும் இல்ல. எதுவா இருந்தாலுமே, ஒருத்தருக்கு வந்து அ ஒ யாருகிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்த இந்த 4 செவுத்துக்குள்ள வந்து அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது, அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஸோ அந்த மாரி ஒரு இடத்துல நாம இருக்கும்போது, நம்மளுக்கே வந்து நம்மள பத்தின ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். இப்ப ராத்திரி டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரயோஜனமா பண்ணியிருக்கோம். ஏதோ ஒண்ணு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஏதோ பீப்பிள்க்கு என்னால முடிஞ்ச அளவுல நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணும்போது, அது எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து குடுக்குது. இது வந்து எல்லாருக்குமே அவங்கவங்க ஒர்க்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு நெனைக்கிறேன். இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல. அந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது. அண்ட் சில பேர் வந்து இப்போ நம்ம மேல ட்ரஸ்ட் இருந்தா, அடுத்தடுத்த செஷன் வந்து ரிவ்யூக்கு வருவாங்க. ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸோ, இல்ல 2 வீக் ஒன்ஸோ அவங்க ப்ராப்ளம பொறுத்து. ஸோ அந்த மாரி அவங்க திருப்பி வராங்க அப்படின்னாலே அது ஒரு சக்சஸ் தான். ஏன்னா நம்ம மேல இருக்கிற ட்ரஸ்ட்ல தான் இது சரியாகும் இவங்க கிட்ட போனா அப்படின்னு அவங்க வராங்க அப்படின்னும்போது, அதுவே ஒரு ஹாப்பினஸ் தான். அண்ட் அது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன குடுக்குது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான அ வேஸ் ஆஃப் டீலிங் வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அண்ட் அந்த மாதிரி ஒரு 3 மந்த்ஸ்லாம் கன்டினியூஸா வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியேறி போன பீப்புள் நெறைய பேர் இருக்காங்க. குணமடைஞ்ச பீப்புள் இருக்காங்க. அடல்ட்ஸோட ஒர்க் பண்றத விட சில்ட்ரன், யங்ஸ்டர்ஸோட வந்து இது வந்து ரொம்ப சூப்பர்பா இப்போ இருக்கிற காலகட்டத்தில ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு நெறைய அவேர்னஸ் இருக்கு. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இவங்கலாம் நெறைய பேரு அவங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நெறைய பேர் அணுகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. கொஞ்சம் மேபி ஒரு ஜெனரேஷன் முன்னாடி இருக்கிறவங்க தான் அ அந்த அளவுக்கு வந்து ஓப்பனா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நான் ஒர்க் பண்ணதுலருந்து எனக்கு கிடைக்கிற ஒரு அ அனுபவம். ஸோ மத்தபடி ஐ ஃபீல் தட் ஒருத்தங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்ச் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னும்போது, ஐ திங்க் அதுவே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நல்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க மேடம். அதாவது இவ்வளவு நேரம் இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்னா என்ன, அது யாருக்கெல்லாம் தேவைப்படுது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ், அதுல வந்து நீங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் இன்றைக்கு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிகழ்ச்சியில நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, madam. Thank you for this opportunity. Thank you, madam.